வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய வார், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய வார், அதனால் வந்து கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஸோ அதனால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு பற்றி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு நார்மல்ஸில் திரும்பிக்கிட்டு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பிப்ரவரி எண்டில் வந்து அமெரிக்கா வந்து ஈரானை தாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் வந்து இதுவும் சீக்கிரமாக முடியும் அப்படின்ற எதிர்பார்த்த நிலைமையில் வந்து ஈரான் வந்து ரொம்ப தாக்கு பிடிச்சி இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்ஃபுல்லான ஒரு டிஃபென்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன ஒரு நீர்வழி போக்குவரத்து வந்து தடைப்பட்டது. ஸோ இதனால் வந்து எரிபொருள் தட்டுப்பாடு எல்லா நாட்டுக்கும் உலகமளாவிய இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து க்ரூட் ஆயிலோட விலை வந்து $60 கிட்டத்தட்ட $100 to $120 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ இதில் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு தான். அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா, யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த கண்ட்ரிக்கு பெரிய பாதிப்புனா இந்தியா தான். அதற்கான காரணம் வந்து நம்ம இந்தியா வந்து இம்போர்ட்டட் ஆயில் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும். நம்மளோட எண்ணெய் தேவைகள் வந்து கிட்டத்தட்ட 90% இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிட்ட அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வரக்கூடிய அந்த கல்ஃப் ஆயில் தான் நம்ம வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வார்னால அந்த கம்ப்ளீட்டாக அந்த போக்குவரத்து வந்து தடைப்படுது. ஸோ இதனால் என்னென்னா அந்த எண்ணெய் வரதுங்கிறது குறையல, பட் ஆனால் என்னென்னா எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா வந்து அந்த நமக்கு டபுள் ஆயிடுச்சு. $60 $120 அப்படிங்கும்போது நம்ம வெளியில் நம்ம கொடுக்கக்கூடிய டாலர் விலை வந்து கூடுது. ஸோ நம்ம டாலர் ரேட் வந்து கிட்டத்தட்ட 85 ரூபீஸ் பர் டாலருங்கிறதுலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 95-97 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட போச்சு. ஸோ இதனால் ரெண்டு விஷயம் என்ன ஆகுனா, இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் கூடும், நம்மளோட ஃபியூவல் காஸ்ட் கூடும்போது மற்ற எல்லா பொருட்களோட விலையும் கூடும். அப்படிங்கும்போது பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்படும். அதே நேரத்தில் டாலரோட ப்ரைஸ் வந்து இந்தியாவுக்கு நிகராக வந்து ஏறும்போது என்ன ஆகுனா, நம்ம இம்போர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய விலை மதிப்பு வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுனால நம்ம அவுட்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கும். ஸோ ஆனாலும் வந்து இந்த வார்ங்கிறது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் முடியும். எதாவது ஒரு 2 monthsல இல்லை ஒரு 1 monthல இல்லை ஒரு 6 months இல்லை ஒன் இயரில் கூட முடியுங்கிற ஒரு இது இருந்துச்சுன்றதோட, பட் இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆனதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும் இங்கேருந்து வந்து இதற்கு ஆல்ரெடி ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சீஸ்ஃபயர் நடந்துச்சு. இப்போ MOU சைன் பண்ணி இதுலேருந்து ஒரு 60 daysல ஒரு நார்மல்சியை நோக்கி போவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த நார்மல்சி நோக்கி போகும்போது என்ன ஆகுனா வந்து ஆயில் வந்து இப்போ ஆல்ரெடி $70 to $80 இருக்குது. பட் என்னோட இது என்னென்னா அடுத்த ஒரு 6 to 1 yearல பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இன்னுமே ஃபர்தராக ரெடியூஸ் ஆகி ஒரு $50 $60 அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னும் போகும். அது வந்து இப்போ ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆயில் விலை வந்து இனிமேல் ஃபர்தராக ரொம்ப பாசிட்டிவாக மாற போகிறது இந்தியாவுக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். தேங்க்யூ.